நுவரெலியாவில் குவியும் சுற்றுலா பயணிகள். தொடர் விடுமுறையொட்டி நுவரெலியாவின் சுற்றுலா தலங்களை பார்வையிடுவதற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். 3 நாட்கள் தொடர் விடுமுறையால் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு உல்லாச பிரயாணிகள் ஆயிரக்கணக்கானோர் தமது பொழுதினை போக்குவதற்காக வருகை தந்துள்ளனர். இவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகள் கிரகவாவியிலும் அதன் கரையோரத்திலும் சாகசங்கள் மற்றும் குதூகலம் நிறைந்த ஏராளமான விஷயங்களை அனுபவித்து மகிழ்ந்து வருகின்றனர். இவ்வாறு வருவோர் காலை முதல் மாலை வரை பொழுதுகளை கழித்து இரவில் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு பயணங்களை தொடர்கின்றனர். இதனால் இரவில் விபத்துக்கள் அதிகரித்து வருகின்றன. எல்ல விபத்தின் எதிரொலி. ஆபத்தான வகையில் மேலதிக பாகங்கள் பொருத்தப்பட்ட வாகனங்களுக்கு எதிராக நாளை முதல் சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என போக்குவரத்து பிரதி அமைச்சர் பிரியந்த குணசேன தெரிவித்துள்ளார். பல்வேறு ஒலிகளுடன் பல வண்ணங்களில் நின்று ஒளிரும் மின் விளக்குகளுடன் பயணிக்கும் வாகனங்கள் குறித்து விசேட கவனம் செலுத்தப்படும் என போக்குவரத்து பிரதி அமைச்சர் பிரசன்ன தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். நாளை ஆரம்பமாகும் அமர்வு. வெளி விவகாரம், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹெரத் இன்று காலை 6:45 மணியளவில் ஜெனீவாவிற்கு புறப்பட்டு சென்றுள்ளார். நாளை ஆரம்பமாகும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 60வது அமர்வில் கலந்து கொள்வதற்காக அவர் ஜெனீவாவிற்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஈஸ்டர் தாக்குதலில் தாஜுதீனின் நண்பர் இறந்ததில் எழுந்துள்ள புதிய சந்தேகங்கள். வாசிம் தாஜுதீன் கொலை சம்பவத்திற்கும் வாகன விற்பனை வர்த்தகம் செய்த மொட்டுக்கட்சி உறுப்பினர் கணவர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் மரணமடைந்தமைக்கும் தொடர்புள்ளதாக விசாரணை மேற்கொள்ளும் காவல்துறை தரப்பிலேயே சந்தேகம் எழுந்துள்ளதாக கூறப்படுகிறது. வாசிம் தாஜுதீன் கொலை செய்யப்படுவதற்கு முன்பு அவரது நண்பரான குறித்த தொழிலதிபருடன் தங்கியிருந்தார் என்பது தெரிய வந்துள்ளது. மாணவி கிருஷாந்தி கொன்று புதைக்கப்பட்டு 29 ஆண்டுகள். யாழில் இராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்ட சுண்டுக்குழி மகளிர் கல்லூரி மாணவி கிருஷாந்தி குமாரசுவாமியின் 29ஆம் ஆண்டு நினைவேந்தல் நடைபெற்றுள்ளது. குறித்த நிகழ்வானது இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு யாழ்ப்பாணம் நல்லூர் செம்மணி வளைவில் இடம்பெற்றுள்ளது. கழிவு தேயிலையை ஏற்றி சென்ற 2 கைது. ஹட்டனில் அனுமதி பத்திரம் இல்லாமல் 3500 கிலோகிராம் கழிவு தேயிலையை லொரியில் ஏற்றி சென்ற 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கையானது இன்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வெளிநாடொன்றில் கிரிக்கெட் போட்டியொன்றின் போது ஏற்பட்ட குண்டுவெடிப்பு. பாகிஸ்தானின் பங்துன்கவா மாகாணத்தில் இடம்பெற்ற கிரிக்கெட் போட்டியொன்றின் போது குண்டுவெடிப்பு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் இன்று பதிவாகியுள்ளது. இந்த சம்பவத்தில் ஒருவர் பலியானதுடன் பலர் காயமடைந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. படையினர் வசமுள்ள தமிழ் மக்களின் காணிகள். வடக்கு கிழக்கில் வாழும் தமிழ் மக்களின் காணிகளை சட்டவிரோதமாக கபலீகரம் செய்து வைத்திருக்கும் இலங்கை அரசாங்கம் அந்த காணிகளை மக்களிடம் கையளிப்பதை ஏதோ அந்த மக்களுக்கு இனமாக கொடுப்பது போன்று விளம்பரப்படுத்துகின்றதாக ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். யுத்தம் முடிவடைந்து 16 வருடம் முடிவடைந்த நிலையில் அந்த காணிகளுக்கு உரித்தான மக்களிடம் அதனை கையளிக்காமல் படையினரை தம் வசம் வைத்துள்ளனர் எனவும் கூறியுள்ளார். விசேட சோதனையில் வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் ஒருவர் கைது. கந்தளாய் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் போக்குவரத்து போலீசார் மேற்கொண்ட விசேட சோதனையின் போது 40 வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் ஒரு சந்தேக நபர் இன்று கைது செய்யப்பட்டதாக கந்தளாய் போலீசார் தெரிவித்தனர். அதிகரித்து வரும் போக்குவரத்து விபத்துக்களை குறைப்பதற்காக கந்தளாய் சிரேஷ்ட போலீஸ் அத்தியகஸ்ட சஞ்சீவ பண்டாரவின் அறிவுறுத்தலின் பேரில் கந்தளாய் பிரதான வீதியில் திடீர் சோதனை நடத்தப்பட்டது. அச்சோதனையின் போது திருகோணமலை பல்கலைக்கழக மாணவர்களை கொழும்பு நோக்கி ஏற்றி சென்ற காரொன்று சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. அதில் 40 வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டு கந்தளாய் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். சட்டவிரோத மதுபான போத்தல்களுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது. ஹட்டன் எப்போஸ் இட்டிலி தோட்டத்தில் சட்டவிரோதமான முறையில் விற்பனை செய்வதற்காக வைத்திருந்த மதுபான போத்தல்களுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கையானது போயா தினமான இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. போலீசாருக்கு கிடைத்த தகவல் ஒன்றினை அடுத்து சம்பவ தினமான இன்று காலை குறித்த தோட்டத்திலுள்ள வீடு ஒன்றில் பின்புறத்திலுள்ள மரக்கறி தோட்டத்தில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த மதுபான போத்தல்களை போலீசார் கைப்பற்றியுள்ளனர்.